குளித்தலை முதலைப்பட்டி கிராமத்தில் பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு மாட்டு வண்டியில் சென்று விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. வணக்கம் துரைசாமி, விவரம். தர்ஷினி, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது என்றே கூறலாம். வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவருவதற்காக பல்வேறு வகைகளில் வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் அருண் நேரு இன்று குளித்தலையில் உள்ள தோகமலை கிழக்கு ஒன்றியத்தில் முதலைப்பட்டி என்னும் கிராமத்தில் மாட்டு வண்டியில் ஏறி விவசாயியிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பெரம்பலூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் அருண் நேருவை வரவேற்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மாட்டு வண்டியில் கட்டப்பட்டுள்ள மாட்டிற்கு கருப்பு சிவப்பு வர்ணம் பூசி மாட்டிற்கு மாலை அணிவித்து மாட்டு வண்டியில் வாழை மரத்தை கட்டி வரவேற்றனர். வேட்பாளர் அருண் நேரு மாட்டு வண்டியில் ஏறி சென்று உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்காளரிடம் கேட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.